நீந்தா வாழைப்பழம் சாப்பிடு. வணக்கம் பாய்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா அனிமே மீம்ஸ் ரியாக்ஷன் வீடியோ தான் பார்க்க போறோம். இந்த வீடியோல ஃபேஸ் காட்ட போறது இல்ல, வாய்ஸ் ஓவர் மட்டுமே. ஓகே, ஓவரா பேசாம அப்படியே வீடியோக்குள்ள போயிடலாமா? யோ எடிட்டர் இன்ட்ரோ போடியா. முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்ணுவோம். ஸ்டார்ட் மியூசிக். 領域展開お前はபீம் மானங்கெட்டவனே, எங்கடா போன? அந்த கிருமாட அரண்மனைக்குள்ள வந்து நான் பாத்ரூம் போற நேரத்துல என்னோட பொண்டாட்டியையும் இந்துமதியும் கடத்திட்டு போயிட்டான்டா. ஏ மகாராஜா, உனக்கு என்ன வெக்கமா இல்லையா? பயத்துல பாத்ரூம்ல போய் பிஏ பண்ணிட்டு இங்க வந்து பீம் கிட்ட உதவி கேக்குறியே. அட குட்டி குஞ்சா மொட்டை ராஜு, வாய மூடடா. நைட்டு டுன் டுன் கொடுத்த கருவாட்டு குழம்ப சாப்பிட்டதுனாலதான் எனக்கு வயித்தால போயிடுச்சு பீம். நீ தான் என்னோட பொண்டாட்டியையும் இந்துமதியும் காப்பாத்தணும். யோ மானங்கிட்ட மடராஜா, காப்பாத்தலாமியா? காப்பாத்தினதுக்கு அப்புறம் ரெண்டு லட்டை கொடுத்து நீ முடிச்சு விட்டுற. எனக்கு ஏதாவது பெருசா செய்ய, நான் காப்பாத்துறேன். பீம், இந்துமதி உனக்குதான். நாளைக்கே கல்யாணம், அடுத்த நாளே சாந்தி முகூர்த்தம். சூப்பர்யா, இப்பதான் நீ மாமா நிரூபிச்சிருக்க. அட்டகாசம்யா. அட பாவீங்களா, என்ன டீலிங்டா அது? காப்பாத்துறதுக்கு பொண்ணை கொடுக்கணுமா? நல்லா இருக்கே டீலிங். மிடோரியாவும் பக்குக்கும் பூனை அந்த எப்படி இருக்கும்? டொடோரோக்கியோட சிறப்பு தோற்றம், அப்புறம் மிடோரியாவை அழுக விட்டானுங்க, பாவுண்டா. Hey Mikasa, Messi or Ronaldo? அவகிட்ட ஏன்டா போய் கேக்குறீங்க? அவ இறந்து மட்டும் தான் சொல்லுவா, வேற எதுவும் கேட்க மாட்டா. அவ எதுவும் சொல்லவும் மாட்டா. Fruit basket. ஹோரிமியா. Fruit basket. ஹோரிமியா. Fruit basket. ஹோரிமியா. ஏதோ ஓவர் ஏதோ சொல்ல வந்தானே. ஐயோ, என்ன அனிமேடாது? நான் நினைக்கிற அனிமையா மட்டும் இருக்கவே கூடாது. இல்ல அனிமே இல்லாது. ஐயோ விடுங்கடாவே. alright What are you doing? Nothing. ஃப்ரெண்டோட சாவிக்கே இப்படி பண்ணா நக்கல் தானே. சாஞ்சிய பொண்ணு கூட சண்டை போட விட்டா என்ன பண்ணுவான்? இது நம்ம எல்லை இல்ல, இங்க எனக்கு பவர் இல்ல. ஆனா சாஞ்சிய பசங்க கூட சண்டை போட விட்டா ஏன் எல்ல ஏன் கோத்து. அட பாவிங்களா. ஆனாலும் கரெக்டா தாங்க இருக்குது பாக்க நிஜமாலே. இந்த இடத்துல தொட சொல்றாங்க, இருங்க தொட்டு பாப்போம். கொய்யால இன்ஃபினிட்டி ஆக்டிவேட் ஆயிடுச்சுங்க. போடு. எவனாலும் என்ன ஒண்ணுமே பண்ண முடியாதுடா. ஏய் பயங்கரமா இருக்கே. கோஜோவை வச்சு மாஸ் பண்ணிட்டோமா? என்னடா அது? இட்டாச்சி என்ட்ரி கொடுத்ததை பார்த்து சுனாடாவே இப்படி வலிக்கிறாங்க. ஏய் உனக்கு என்னடி வயசாகுது? ஐயோ சாரிம்மா, மரியாதை இல்லாம பேசிட்டேன். யார் எடிட் பண்ணியிருக்காங்கன்னு தெரியல, பட் செம்மையா இருக்கு எடிட். சே, நானும் இட்டாச்சி மாதிரி அழகா தான் நல்லா இருக்கும்டா. ஐயோ என்ன அடி ட்விஸ்ட்? என்னடா நோபிட்டாவோட அப்பா ஜியன் ஒரே மாதிரி இருக்காங்க. நோபிட்டாவோட அப்பா வேலையை பார்த்துட்டாரோ? இவன் ஒருத்தன் எத்தனை வாட்டி இவனை கலெக்ஷன் திரும்ப வரானே. இது மாதிரி கோமா டெலிவரி பண்ணா கடுப்பாகுதுங்க சத்தியமா. இதுல வேற டொமைன் எக்ஸ்பென்ஷனை வேற போடுறான். ஐயோ, இந்த கருமத்தை என்னால இதுக்கு மேல பார்க்க முடியலடா சத்தியமா. என்ன ஆட்டம் ஆட்டுறான். ஐயோ டேய். என்னங்க கோஜோ வந்து யூஜி அடிச்சப்பல ஆட்டையை போட்டு போயிட்டாரு. பின்ன எப்படி இந்த அடியை பத்தி பயப்படலன்னா தான் பெரிய விஷயம். யூட்டா புலக தெரிஞ்ச பையனா இருக்கடா. அடப்பாங்களா, என்ன மாதிரி ரீக்ரியேட் பண்ணியிருக்கானுங்க. பரவாயில்லங்க, நல்லா இருக்குங்க நிஜமாலே. ஃபர்ஸ்ட் ஜோகோவை கோஜோ அடிச்சு போட்டாரு, அதுக்கப்புறம் சுகுனா அடிச்சு கொண்டான். என்னங்கடா அவனை ஆளுக்கால் அடிக்கிறீங்க? மனுஷங்க தான் அடிக்கிறானுங்க, பார்த்தா கேர்ஸ் அடிக்கிறானுங்க.
இப்படியே பேசிட்டு இருந்தா கண்டிப்பா வாங்கிட்டு தான் போவேன். முடிஞ்சா சபிச்சுதான் பாரு. நீ சபிக்கிறதுக்குள்ள நான் வெடிச்சிருவேன்டா. சும்மா தொணன்னு பேசிட்டே இருக்காத. எது எடுத்தாலும் ஆட்டுன்னு உருட்ட வேண்டியது. இது வரைக்கும் கேவலமான வெடிகுண்டுகளை உருவாக்குன நீ ஒரு முட்டாள் தான். வாய மூடு. நீ போடுற கோலத்துல இருந்து வெளியில வந்தனா நீ டம்மி பீஸுங்கறத மறந்துடாத. நீ மட்டும் என்ன சூனியக்கார மாதிரி சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்க? காலையில ஆரம்பிச்சா சாயந்தரம் வரைக்கும் கும்பிடுற. ஏன் நம்பிக்கை எனக்கு. உன்ன மாதிரி முட்டாளுங்களா என் பின்னாடி வரணும்னு அவசியமே இல்ல. என்னங்கடா அவனுங்க எப்படி அடிச்சுக்கிறானுங்க? அசிங்கமா தான் பேச மாட்டானுங்க. கெட்ட வார்த்தை பேசாதபடி நல்லா நான் கிழிக்கிறானுங்க. டேய், கோகு விசஸ் டோரேமானா? அவ்வளவுதான், டோரேமான் வின் பண்ணிட்டான். இனிமே கோகு தான் யூனிவர்ஸ்லேயே பவர்ஃபுல்லு, அனிமேலே பவர்ஃபுல்னு சொல்லி பாருங்களேன். அவ்வளவுதான் உங்களுக்குலாம். இனிமே யார் பவர்ஃபுல்லு? டோரேமான். தம்பி பிக்சில் ரொம்ப வெயில் அதிகமா இருக்கு, நல்லா கொஞ்சம் ஊதி விடு. ஐயோ, இவ்வளவு ஊத சொல்லல, கொஞ்சமா ஊதுறா, கொஞ்சமா ஊது. முடியல, நல்லா ரொம்ப குளிருதுடா. கோஜோக்கு சுகுனாக்கு திரும்ப ரீமேட்ச் ஒரு சண்டை வச்சா யார் ஜெயிப்பாங்க தெரியுமா? யார் ஜெயிப்பான்றதை விடுங்க, முதல்ல எப்படி கோஜோ முதல்ல ட்ரெயின் பண்ணுவாரு. இதோ இப்படிதான் ட்ரெயின் பண்ணுவாரு. காலு கையெல்லாம் எங்கேயோ தனியா இருக்கும், அதனால அப்படிதான் இருக்கும், கோச்சுக்காதீங்க. ஆனாலும் கோஜோ இந்த வாட்டி கண்டிப்பா ஜெயிப்பாடுறான். யோ ககாஷி சென்சை, இந்த வாட்டி விட மாட்டாயா? உன் மாஸ்கா ஊக்காம விட்டவே மாட்டேன். எட்ட மாட்டேங்கிறியா? ஐயோ நருட்டோ, நீ என்ன விட குட்டியா இருக்கேடா. செம்மாடி இப்பதான் சைலண்டா உட்காந்துட்டு இருக்கானு. இந்த நருட்டோ சாஸ்கே பண்ற சேட்டலா இருக்கே. ஐயோ முடியல, என் மாஸ்கா ஊக்கதுலே இருக்கானு. இவ ஒருத்தி தண்டாஸ் ஒரு கியூட்டா போஸ்ட் கொடுக்குறப்பல பைத்தியம் மாதிரி பண்ணிட்டு இருக்கா. இந்த ஒன் பீஸ் கேரக்டர்ஸ் எல்லாமே அவங்க வேலைக்கு ஏற்ற மாதிரி கரெக்டா இருக்காங்கல்ல. இதெல்லாம் கரெக்டா சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு எந்த கேரக்டர்ஸ் பிடிக்கும் அப்படியே மறக்காம கமெண்ட்ல போடுங்க. அதுல இதுல உள்ள கேரக்டர்ஸ் மட்டும் தான். அப்படி எனக்கு இதுல யார் பிடிக்கும்னா வேற யாரு? ராபின் தான். நருட்டோ ஒரு சாக்குரா கல்யாணம் பண்ணிட்டானா என்ன நடக்கும்? வேற என்ன, அப்புறமே புள்ளைய பத்துக்க வேண்டியதான் அப்படின்னு சொல்லாதீங்க. பட் இன்னொரு விஷயம் நடக்கும், அது ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸான ஒரு விஷயம். Now this world will know pain. இவ ஒருத்தி. இந்த காதல் தோல்வி வழியெல்லாம் ஏற்கனவே நிறைய பேருக்கு தெரியும். இதுல வர இப்பதான் இவ எல்லாருக்கும் இந்த பெயினை காட்ட போறாளாம். எல்லாரும் ஆல்ரெடி அனுபவிச்சுட்டா இருக்காங்க மென்டல. 2027 ஒரு பயங்கரமான சம்பவம் வரப்போகுது. அதான் அதுக்கு ஏன்டா இந்த வருஷம் கழிச்சு அடுத்த வருஷம் தான் ரிலீஸ் பண்ணுவேன்னு ஒத்த காலம் நிக்கிறானுங்க. அதுவும் செப்டம்பர் மாசம் தான் ரிலீஸ் பண்ணுவாங்க, வருஷத்தோட கடைசியில். ஏன்டா போட்டு சாவடிக்கிறீங்க? அனிமேஷன் பண்றதுக்கு உங்களுக்கு என்ன கஷ்டம் தான், பட் இருந்தாலும் ஓவர்ல இதெல்லாம் ரொம்ப முடிஞ்சது சீக்கிரமா ரிலீஸ் பண்ணுங்கடா. உன்னை பார்த்தாலே எனக்கு அடிக்கணும் போல இருக்குடா. ஓ அப்படியா? உன்னால என்ன ஒரு அடி அடிக்க முடிஞ்சாலும் நான் உனக்கு தலை வணங்குறேன். டொமைன் எக்ஸ்பேன்ஷன். சக்தி முத்ரா குடிங்கோ, தெம்பாருங்கோ. இது எப்படி? இது என்ன மாதிரி பவர்? டாடிஸ் ஹோம். சுகுனாக்கு இட்டாஜிக் சண்டை வந்தா ஒருவேளை உண்மையிலே இட்டாஜிக் ஜெயிப்பாரோ? சரியா தெரியலையே. உங்களுக்கு யார் ஜெயிப்பான்னு தோணுது? மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. என்னமோடா, இந்தா உனக்கு வாழைப்பழம் தரேன். என்னங்கடா அது இன்னுமாடா வீடியோ பாக்குறீங்க? அப்ப நான் வீடியோ பிடிச்சி போச்சு போல லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் தட்டி விட்டுருங்க. அப்படியே டிஸ்கிரிப்ஷன்ல இன்ஸ்டா இருக்கு, விஆர்டி கமெண்ட்ரி இல்ல விஜய் விஆர்டின்னு போட்டாலே வந்துடும். மறக்காம அதை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய ரீல்ஸ் எல்லாம் அதில் போடுவோம், உங்களுக்கு கண்டிப்பா ரொம்ப பிடிக்கும். அப்படியே முடிஞ்சா நம்ம திறமையை காட்டுற டான்ஸும் ஆக்டிங்கும் பண்ற ரீல்ஸையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க, ரொம்ப உதவியா இருக்கும். இதுக்கப்புறம் அடுத்த வீடியோல பார்க்கலாம். பை பாய். என்னடா பாத்துக்கிட்டு இருக்கீங்க? அடிங்கடா அவனை. அடிச்சிடுறா.